டேஸ்டியான ஷாஹி எக் குருமா இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. டேஸ்ட் சும்மா அல்டிமேட்டா இருக்கும். பரோட்டாவோட, நானோட, சப்பாத்தி பூரியோட, புலாவ் வெரைட்டிஸோட எல்லாம் வச்சு சாப்பிட சும்மா அல்டிமேட்டா இருக்கும். கடாயில ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில், 3 பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்ல ப்ரௌன் கலர் வர அளவுக்கு மீடியம் டு ஹை ஃப்ளேம் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தை மிக்ஸி ஜாருக்கு மாத்தி 4-5 முந்திரி பருப்பு சேர்த்து 1/4 கப் அளவுக்கு தயிரையும் சேர்த்து நல்லா நைஸா அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இன்னொரு மிக்ஸி ஜார்ல 2 தக்காளி பழத்தை சேர்த்து நல்லா நைஸா அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதே ஆயில்ல 6-7 முட்டைய கீரல் போட்டு சேர்த்துட்டு, வேக வச்ச முட்டைய கீரல் போட்டு சேர்த்துட்டு, 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து 2-3 செகண்ட் நல்லா மீடியம் ஃப்ளேம்லயே வறுத்து வெளியே எடுத்து வச்சுட்டு, அதே ஆயில்ல பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஜீரகம் சேர்த்து, ஒரு பொடியான இருக்குன ஒரு வெங்காயத்தை சேர்த்து நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிற அளவுக்கு வதக்கி, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்டையும் சேர்த்து நல்லா பச்சை வாசம் போற மாதிரி வதக்கி, நம்ம அரைச்ச தக்காளி பேஸ்ட், மிளகாய் பொடி, மல்லிப்பொடி, மஞ்சள் பொடி, கரம் மசாலா, ஜீரக பொடி சேர்த்து மீடியம் ஃப்ளேம்லயே நல்லா சுருள வதக்கிட்டு, நம்ம அரைச்சு வச்சிருக்கிற ஆனியன் பேஸ்டையும் சேர்த்து மீடியம் ஃப்ளேம்லயே ஒரு 2 செகண்ட் வதக்கி விடுங்க. 3 கப் அளவுக்கு தண்ணிய மிக்ஸி ஜார் அலசி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு, 1 டீஸ்பூன் கல்லுப்பு, 1 டேபிள் ஸ்பூன் காஞ்ச வெந்தய கீரை சேர்த்து நம்ம வறுத்து வச்சிருக்கிற முட்டையையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேம்ல 10 நிமிஷம் விட்டுருங்க. எண்ணெய் எல்லாம் செப்பரேட் ஆகி வந்ததுக்கு அப்புறம் ஸ்டவ் அணைச்சு நறுக்கின மல்லித்தலையை தூவிட்டு சுட சுட சப்பாத்தி, பூரி, பரோட்டா, நானோட எல்லாம் வச்சு சாப்பிட்டு பாருங்க. செம்ம அல்டிமேட்டா இருக்கும்.